ஸ்ரீ குருபியோ நமஹா. நான் அஸ்ட்ரோமுத்துரம்மா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கோவையிலிருந்து. முன்வைத்த காலை பின்னே வைக்காமல் தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் முயன்று முனைப்புடன் உழைக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் நமக்கு சரியில்லாத கட்டத்தில் இருந்தாலே மனதில் பல கவலைகள் இருக்கும். அப்போது இந்த கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிரகங்களினுடைய கூட்டணியானது அது எந்த பாவகத்தில் இருக்கோ அது நமக்கு எப்படி பிரச்சனைகளை தரப்போகிறதா நல்லது தரப்போகிறதான்னு சொல்லிட்டு இந்த மார்ச் மாதம் எல்லோருக்குமே பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதில் என்னென்னா, ராகு பகவானுடன் அந்த செவ்வாய், சூரியன், புதன் இவர்களுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்குது. சரி, இது 11ஆம் இடம்னு சொல்கிறது லாபஸ்தானம். லாபத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே ரொம்ப நல்லது. அப்போது 4 கிரகங்கள் அங்கே இருக்கும் பொழுது உங்கள் காட்டில் மழை தான். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டால், ராசி அதிபதி உங்களுடைய லக்ன அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப வலுவோடு இருக்கார். அவர் தன்னுடைய உச்ச வீட்டிலேருந்து இப்போ அடுத்து குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கார். ராகுவுடன் அவர் சேருவது சில விஷயங்களில் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுப்பதாக இருந்தால் கூட அதில் ஓவராலாக பார்க்கும்பொழுது மார்ச் மாதத்தில் நிறைய லாபங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். எப்படின்னு இந்த வீடியோவை முழுக்க நீங்கள் பாருங்கள். இதோடைய கடைசியில் உங்களுக்கு என்ன விதமான தெய்வ வழிபாடு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த விஷயத்தில் நீங்களை கரெக்டாக வச்சுக்கணும், எதில் ஒரு காஷன் உங்களுக்கு வேணும், எச்சரிக்கை எதில் வேணும் அப்படின்னு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் முதன் முறையில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதன் குரு பார்வையில் இருக்கிறார். இது பலவிதமான ஏற்றங்களை தரக்கூடிய மாதம். மனசில் துணிச்சலோட பல காரியங்களை செய்ய போகிறீங்க. இது ஒரு மாதம் நீங்கள் சொல்கிறது தானே, இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க? செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டார், உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வேறு இருக்கார், கவனமாக இருங்க, இதே தானே சொல்ல போகிறீங்கன்னு யோசிக்காதீங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு செவ்வாய் பகவானால் எதில் ஆதாயங்கள் கிடைக்க போகிறது, எதில் கவனமாக இருக்கணுங்கிறது இருக்குது. ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனமாக இருக்கணும். பற்கள் சம்பந்தமான தொந்தரவு, இரத்த உபாதைகள், உடம்புல சூடு அதிகமாகிறது, உஷ்ணம் அதிகமாகி அதன் மூலமாக கண்ணெரிச்சல் வர்றது, பித்தம் சம்பந்தமான கோளாறுகள், இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆதாயம் எதில் கிடைக்க போகிறது அப்படின்னா, ஒரு பூர்வீக சொத்தோ நிலப்புலன்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு கட்டின வீடு இருக்குது, அதை டிஸ்போஸ் பண்ணி நான் எனக்கு உண்டான சொத்து எழுதி வாங்கி உயில் சொத்து எனக்கு சேருமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பாசிட்டிவான பதில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது. புத ஆதித்ய யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியனுடன் புதன் சேருவது இது எதற்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டால், படிப்பு, எழுத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக விருத்தி பண்ணி தரும். அதனால் இந்த படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், இப்போ ஒரு 10th +2 எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்கன்னா அந்த குழந்தைங்க உண்மையிலே அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு மார்க் வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, பரவாயில்ல இந்த குழந்தை உண்மையிலே அந்த லாஸ்ட் மினிட் டெடிக்கேஷனோட செஞ்ச வேலை நல்ல பலன் கொடுத்துருக்கு. அதனால் போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க யார் வீட்டில் இருக்காங்களோ நீங்கள் கவலையே படாதீங்க, ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ண போகிறாங்க. அடுத்து உயர்கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதோ, ஒரு ஸ்டைஃபண்டோட ஒரு இடத்துல உங்களுக்கு படிக்கிறதுக்கு கிடைக்கிறதோ, இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் அதற்கு உண்டான தகுதி தேர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எழுதி அதோடைய ரிசல்ட்டுக்காக காத்துருக்கிறவங்க எல்லாருக்குமே மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு சேரப்போகிறது. ஒரு காரியம் நம்மளுடைய முயற்சியில் நம்ம செய்யும் பொழுது பிற அடுத்தவர்களையும் அதனுடைய ஒத்துழைப்பு எந்த அளவில் இருக்கும், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் சில வேலைகள் நடக்கும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ரொம்ப கைமேல பலன் தரக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலம். அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் ஆதாயங்களும் இருக்கும். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வேலையை அடுத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான், ஒரு சேல்ஸ் ரெப்பாக இருக்கேன், மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தையும் உங்களுடைய கருத்துக்களும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இது எல்லாமே ஒரு ஹையர் லெவல் இருக்கிறவங்க ஒரு ஒரு குரூப்பாக தான் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு ரொம்பவே ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு உங்களுடைய தான் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது இந்த மாதம் ரொம்பவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா மேஷராசிக்காரர்கள் பொதுவாக தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத இடத்திலோ, தனக்கு அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படாத இடத்திலோ அவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க டக்குன்னு ஒரு க்ஷணத்தில் அவங்க டிசைட் பண்ணி வேலையில் பேப்பர் போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மேஷராசி மேஷ லக்னக்காரர்கள். அதுவும் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. எப்பயுமே ஒரு கையில் ஒரு வேலையை வச்சுட்டு நம்ம இருக்கிற வேலையை விடுறதுங்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதனால் வேலை மாற்றம், இடமாற்றம்,
இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் காத்துன்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல முடிவுகளாக எடுப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நிதானத்துடன் கூடிய ஒரு யோஜனையோடு அதை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முடிவாக இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு சொல்லுவாங்க நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறீங்க. ஆனால் ஒரு அவசரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுனால அப்புறம் பின்னாடி நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அதனால கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்கள். அது மட்டும்தான். முதலீடுகள் மூலமாக பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த பணம் அதோடைய ரிட்டர்ன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும். அதே போல் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கைமாத்தா கொடுத்துருந்த பணம் அது இப்போ ஒரு வழியாக அவங்க திருப்பி கொடுத்தாங்க, திருப்பி தருவாங்களா மாட்டாங்களான்னு சந்தேகத்திலே இருந்தது, ஒரு வழியாக அது எனக்கு கலெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான பல நல்ல விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அடுத்தது எல்லா ஒரு சேலிலையுமே வந்து உங்களுடைய டார்கெட் இதுதான் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நாளில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட், இப்போ சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே 30 நாள் உங்களுக்கு ஒரு சேல்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 நாள்லேயே நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டம் இது. இத்தனை நாளாக 4 தடவை 5 தடவை நம்ம அலைஞ்சா கூட நமக்கு அதுக்கு உண்டான ஒரு அந்த வேலை வந்து கிளிக் ஆகிருக்காது. அவங்க ஏதோ பண்ணுறேன் அதோ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில். நீங்கள் ஒரு விஷயத்தில் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா வந்தால் எல்லாம் மொத்தமாக வரும், இல்லைனா எதுவுமே வராது. அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எப்போ உங்களுக்கு அந்த இடமும் அந்த மொமெண்ட்டும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பட்டுன்னு நீங்கள் உங்கள் விஷயத்தை அந்த இடத்துல போட்டு உடச்சிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சகோதர வர்க்கத்துடன், குறிப்பாக இளைய சகோதர வர்க்கத்துடன் யார் யாருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஒரு கவலை, அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி கவலை, இந்த மாதிரி அவங்களுடைய திருமணம், இது மாதிரி இளைய சகோதர வர்க்கத்தை பற்றி உங்களுக்கு இருந்த கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய மாதம். அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது மூலமாக உங்களுக்கு பல பேர் வந்து மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக வந்து தன்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்களுடைய தன் குடும்பத்தவர்கள் தன்னுடைய சகோதர உறவுகள் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது தான் தன்னுடைய சந்தோஷம்னே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே உண்மையிலே உங்களுடைய அந்த பாசமலரில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு பூரிப்பில் உங்கள் கண்ணில் வந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய இளைய சகோதரத்தினுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதை நீங்கள் பார்த்து ரொம்பவே மனது பூரித்து போகிற மாதிரியாக இந்த மாதம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விடியல் பிறக்கக்கூடிய காலம் இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அடுத்ததாக உறவுகள் பிரிவதை அதை வந்து நீங்கள் பேசி தவிர்க்கலாம். ஏதாவது ஒரு குடும்ப உறவோடு உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தது அப்படின்னா ரொம்ப வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசாமல் கொஞ்சம் வார்த்தைகளை இனிமையை கூட்டிக் கொண்டு நீங்கள் பேசும் பொழுது, இப்போ நீங்களே வந்து கொஞ்சம் இவர் வந்து ஃபேமஸ் ராக் அப்படின்னு உங்களை நினச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப முசுடா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு உங்களை நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய வார்த்தைகளில் ஆட்டோமேட்டிக்காக இனிமை கூடிடும். ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ உச்சமால இருக்கார் சுக்கிரன். அதனால அது வந்து உங்களுக்கு வார்த்தைகளில் நல்ல இனிமையை கூட்டி கொடுக்கும். உங்களையுமே நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறதோ, உங்களை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வெளியில் எடுத்து காமிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மனைவிக்காக நிறைய நல்ல சுப செலவுகளை செய்வீங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு அபிப்பிராய பேதம் இருந்தது அப்படின்னா கூட அதை சின்னதாக இருக்கும்பொழுது பேசி தீர்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவானும் போய் சுக்கிரனோட சேரும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு லாபாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவர் தன்னுடைய இயல்பு குணமான அந்த ஒரு வெளிப்படையற்ற தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுப்பார். அப்போது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் அதை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஹார்ஷாக சொல்லாமல் ஒரு சாஃப்டான ஒரு வார்த்தையோடு நீங்கள் அதை வந்து இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில பாசிட்டிவான அணுகுமுறை மூலமாக உங்களுடைய அபிப்பிராயங்களை எடுத்து வைக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள அந்த பிணைப்புன்னு சொல்கிறதும் அந்த உறவு அப்படிங்கிறதும் வந்து இனிமையாக மாறக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் நிறைய நற்பலன்கள் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய இயல்பான அந்த ஒரு சுறுசுறுன்னு கோவம் வருது இல்லையா, அதை மட்டும் ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான மாதம். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மலை மேலே இருக்கக்கூடிய முருகன், பழனி ஆண்டியை வழிபாடு பண்ணுங்கள். பழனிக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. ரொம்ப கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுல அமைதியாக போய் கோவில்களுக்கு போகும்பொழுது எப்பயுமே அமைதியாக அங்கே ஒரு நாழிகையாவது உட்காந்து ஒரு 24 நிமிஷமாவது அங்கே உட்காந்து உங்களுடைய எண்ணத்தை கடவுள் பால் திருப்புங்கள். அதுதான் நான் இப்போ சொல்கிறது. ஏன்னா பொதுவாக எங்கிட்ட பரிகாரம்னு கேட்டு வரவங்க கிட்ட நான் எல்லாமே என்ன சொல்லுவேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் சரியாக நடக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இறைவனிடம் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னா, இன்னொன்று அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் கரெக்ஷன். இது மூலமாக மட்டும்தான் சிக்கலுக்கு தீர்வு காண முடியும்.
அடுத்தவங்க மூலமாக பிரச்சனை அப்படின்னு நினச்சாலும் அதை கரெக்ட் பண்ணக்கூடிய உபாயம் நம்ம கையில் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் கூட அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. அப்போது இதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் என்ன பிரார்த்தனை நீங்கள் இறைவனிடம் வைத்தாலும் இந்த மாதிரி இப்போ சில விஷயங்களை நான் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்க சொல்லி சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டிங்கனாலே உங்களோட பல சிக்கல்களுக்கு நீங்களே தீர்வு காணலாம். நீங்கள் தான் ராஜா. அடுத்ததாக எதுலெல்லாம் காஷன் உங்களுக்கு வேணும், எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கு குறிப்பாக உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. யூட்ரைன் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லாட்டி கர்ப்பப்பை சம்மந்தமான சில பிரச்சனைகள் வரத்துக்கோ, அந்த இளம் பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி வரும். அடுத்ததாக உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆல்ரெடி அது ஹெரிடிட்ரியாகவே இருக்குது, இல்லை எனக்கு அப்பப்போ அது பிரச்சனை வரும், எனக்கு பிபி ஷூட்டப் ஆகும், ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்கள் மனசை நீங்கள் தான் அமைதியாக வச்சுக்கணும். யாரும் எதையும் மாற்ற முடியாது. அடுத்ததாக தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். அவருக்கும் அடி வயிறு சம்பந்தமான உபாதைகள் வருவதற்கோ சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கோ இது வாய்ப்புகள் இருக்குது. இது ஓவராலாகவே அந்த சூரியன் ராகு செவ்வாய் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று அந்த இடத்துல சம்பந்தம் ஏற்படும் பொழுது உஷ்ண உபாதைகள் வரத்தான் வரும். அந்தந்த பாவகங்கள் கனெக்ட் ஆகும்போது அந்த பிரச்சனைகள் வரத்தான் வரும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால சின்ன மருத்துவத்தின் மூலமாகவே நம்ம தீர்வு கண்டுக்கலாம். ஆனால் சில பேருக்கு அவங்களுடைய உடம்பு வாகுக்கோ டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் தவறாமல் நீங்கள் அது என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் ரமா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேற தியானம் யோகா நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலுமே மாத்திரை எடுத்துக்கணும்னு அதை எடுத்துனீங்கன்னா தான் சரியாகும். இல்லாட்டி மற்ற காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு விட்டுரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பல மேன்மைகள் தருவதற்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.